சுருக்குன்னு வைக்கிற குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குங்க? அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது 2 வெங்காயத்தை எடுப்பாங்க, 2 தக்காளி எடுப்பாங்க, அப்படியே புளியை போட்டு தண்ணியை போட்டு மசால் பொடி ஊற்றி அப்படியே ஏதாவது ஒரு காய்கறி இருந்தால் போட்டு வேக வச்சுருவாங்க. தண்ணியாக இருக்குங்க குழம்பு, ஆனால் அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம தேங்காய் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், ஆனால் டேஸ்ட் என்னமோ ஓரளவு தாங்க. அந்த காலத்தில் டக்குன்னு வச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு காலையில் 7:30 மணி 6 மணிக்கெலாம் தோட்டத்தில் போய் நிற்பாங்க. அது ஒரு காலங்க. இப்போ நான் அதே குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருக்குங்க. அப்படியேவும் தட்டைப்பயிறு அப்படி வறுத்துட்டு அதோட அப்படியே கொஞ்சம் விசில் வச்சு எடுத்துட்டேங்க. எடுத்த பிறகு எப்பயும் போல் தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அப்படியே அந்த கொத்தவரங்காயை போட்டு நல்லா வதக்கிடணுங்க. ஏன்னா கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதோட அந்த உப்போட ஊறி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றின பிறகு உப்பு போட்டோம்னா அந்த டேஸ்ட் அவ்வளோவா காயில் பிடிக்காதுங்க. எந்த காய்கறியோ இல்லை சிக்கன் ஐட்டமோ மட்டன் ஐட்டம் எது செஞ்சாலும் அப்படிதாங்க. எண்ணெயில் வதக்கும் போதே உப்பு போட்டு நல்லா கறியோடு வதக்கிட்டு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றினோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே வேக வச்சுருந்த தட்டைப்பயிரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே அதுலேயும் ஒரு கொதி விட்டு மசால் பொடியை போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றணுங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்னு சொல்கிற மாதிரியே இருக்குங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னா இளம் வெயிலில் நம்ம வாத்துங்கள்லாம் தீவனத்துக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களோடய நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சரி தீவனமும் போட்டாச்சுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.